நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், யூடியூப் வல்லுனர், மரியாதைக்குரிய திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு. திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் பத்திரிகை ஆசிரியரும் கூட. நல்ல மனிதர், நேர்மையானவர், பொய் சொல்ல மாட்டார். பல திரை பிரபலங்களை பேட்டி எடுத்து யூடியூப் மூலம் போட்டு உலகமெங்கும் பிரபலமாகி கொண்டிருக்கிறார். அவர் பிரபலமாகி கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட பல பிரபல நடிகர்களை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கவிஞர்கள், இயக்குனர்கள், கதையாசிரியர்கள், நகைச்சுவை நடிகர்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள் என்று இவர் பலரையும் தேடி பிடித்து பேட்டி எடுத்து உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் பொது மக்களுக்கும் இவர் வெளிப்படுத்தி வருகிறார். நல்ல மனிதர். சூரசம்ஹாரம் என்ற திரைப்படம், பெரிய தம்பி என்ற திரைப்படம், இப்படி பல திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு, மண் வாசனை போன்ற பல படங்களை தயாரித்தும் இருக்கிறார். திரு பாரதி ராஜா அவர்களிடம் இணை இயக்குனராகவும் ஆலோசகராகவும் இவர் பல படங்களில் பணிபுரிந்தவர். பாரதி ராஜா அவர்களுக்கு வலதுகை என்று கூட சொல்லலாம், அதில் தவறில்லை. சேலம் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் திரு பரமசிவம் அவர்கள் இவர் டைரக்ஷன் செய்த முதல் படம் சூரசம்ஹாரத்தை வாங்கி சேலம் ஏரியாவில் வெளியிட்டார். சேலம் பரமசிவம் திரைப்பட தயாரிப்பாளர். அவரை பற்றியும் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்து யூடியூப்பில் போட வேண்டும். அது மட்டுமல்ல, கவிஞர் முத்துலிங்கம், புலவர் சிதம்பரநாதன் போன்ற பல கவிஞர்களையும் இவர் இன்னும் பேட்டி எடுக்கவில்லை. அவர்களையும் பேட்டி எடுத்து பல கவிஞர்களின் புகழை உலக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் பரப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் கவிஞர் முத்துலிங்கம் போன்றவர்கள் தரமான கவிஞர்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர் புலவர் புலமை பித்தன், கவிஞர் வாலி, இப்படி பல கவிஞர்களை பேட்டி எடுத்து கவிஞர்களின் அவர்களுடைய சிந்தனைகளையும் புலமைகளையும் இவர் வெளிப்படுத்த வேண்டும். பல கவிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் பற்றியும் இவர் பேட்டி எடுத்து வெளியிட வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், கவிஞர் பதுமை செல்வன் ஆகிய நான் திரைப்படத்துறையில் இணை இயக்குனர் என்ற வகையில் சொல்லவில்லை. உலக மக்கள், உலக தமிழ் ரசிகர்கள் பலர் என்னிடம் இது பற்றி சொன்னார்கள். அதற்காகவே திரு சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு. புதன்கிழமை நல்ல நாளில், சுப முகூர்த்த நாளில், வளர்பிறை நாளில் நல்ல மனிதரை, நல்ல இயக்குனரை, நல்ல திரைப்பட தயாரிப்பாளரை, நல்ல பத்திரிகையாளரை பேட்டி எடுத்து போட வேண்டும் என்று மீண்டும் மனதார வாழ்த்துகிறேன். இவர் பேட்டி எடுத்து பலரை போட வேண்டும் என்று மனதார திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். சேலம் பரமசிவம் அவர்கள் சினிமா தயாரிப்பாளரும் கூட. தம்பி ஊருக்கு புதுசு, தெய்வ குழந்தை போன்ற பல படங்களை தயாரித்தவர். பல படங்களை வாங்கி இவர் விநியோகித்திருக்கிறார். சித்ரா லட்சுமணன் அவர்களை பற்றி திரு சேலம் பரமசிவம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் பல வகையில் பல இடங்களில் பேசியும் இருக்கிறார். திரு சேலம் பரமசிவம் அவர்கள் ஆபீஸில், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸில் 20 ஆண்டு காலம் நான் திரைப்பட விநியோக பிரதிநிதியாக பணிபுரிந்து இருக்கிறேன். முல்லைச்சரம் பாக்கியா பத்திரிகையில் நான் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறேன். பல படங்களில் நானும் திரைப்பட உதவி இயக்குனராக இருந்திருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நாளில், சுப முகூர்த்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனலுக்கும், பேஸ்புக் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும், பேஸ்புக் வாசகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள். அவருடைய பேரும் புகழும்
அவருடைய திரைப்பட பணிகளும் பிலிம் நியூஸ் ஆனந்தன் போல் பெயர் எடுக்க வேண்டும் என்று நல்ல நாளில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க கவிஞர்கள் புகழ்.